மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் சலேவின் கணினிக்குள் இருக்கும் ரகசியங்கள், பயத்தில் உறையும் ராஜபக்ஷக்கள். என்னை கைது செய்யாதீர், அவசரமாக மனு தாக்கல் செய்த கோட்டாபய. இராணுவத்தால் வடகிழக்கில் மீட்கப்பட்ட தங்க பொருட்கள், ஊஜனு வெளியிட்ட தகவல். தொடர்ந்தும் பரபரப்பை கிளப்பும் அர்ச்சுனா, சண்டிலிப்பாயில் மோதல். கடத்தப்பட்ட 16 வயதுடைய சிறுவன் மட்டக்களப்பில் பரபரப்பு, பலர் தலைமறைவு. மரபணுவில் சிக்கப்போகும் பௌத்த துறவியின் மோசமான லீலைகள், அதிரும் தென்னிலங்கை. அனுர அரசில் தொடரும் அதிரடி, நாட்டை விட்டு தப்பியோட தயாராகும் அரசியல்வாதிகள். மஹிந்தவுக்கு ஏற்பட்ட மறதி, அனுர அரசின் அமைச்சருடன் நெருக்கமாக பேசியது என்ன? அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம், தலைமை தாங்க ரணில் தயார். இனி விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தன்னிடம் உள்ள அனைத்து தகவல்களையும் வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணைகளுக்கு உதவுவதே அவர் செய்ய வேண்டிய சரியான காரியம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஒரு முன்னாள் புலனாய்வு அதிகாரி மற்றும் இராணுவ அதிகாரி என்ற முறையில் தனக்கு தெரிந்த தகவல்களை மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சுரேஷ் சலே தனக்கு தெரிந்தவற்றை வெளியிட்டு பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் குற்றப்புலனாய்வாளரை இடமாற்றம் செய்ய சிரமப்படவில்லை என்றும் மடிக்கணினி அல்லது கைபேசியில் உள்ள தகவல்களை உடனடியாக வழங்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுரேஷ் சலேவிற்காக எந்த ஒரு சிறப்பு சிறையோ அல்லது சிறப்பு வசதிகளோ வழங்கப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்களின் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்ட அதே பொதுவான நடைமுறையே அவருக்காகவும் செயல்படுத்தப்படுகின்றது. இருப்பினும் சுரேஷ் சலேவுக்கு தேவையான மருத்துவ மற்றும் மனிதாபிமான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த அறிக்கையை மேற்கோள் காட்டி உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிப்பீடம் ஏற்றுவதற்காகவே சுரேஷ் சலேயின் வழிநடத்தலில் உயிர்த்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். மறுபுறத்தில் கோட்டாபய ராஜபக்ஷவை இவ்விவகாரத்தில் சிக்க வைப்பதற்காகவே சலே கைது செய்யப்பட்டுள்ளதாக மற்றொரு தரப்பினர் வாதாடுகின்றனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தம்மை கைது செய்வதையோ தடுப்பு காவலில் வைப்பதையோ தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய, குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபிஷேகர, அதன் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் தமக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்ததாக மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையால் தமது தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கப்படுவதற்கும் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நம்பகமான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இதுவரை எந்த விசாரணை அமைப்பும் தம்மிடம் வாக்குமூலம் பதிவு செய்யவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். எனினும் தேவையான எந்த நேரத்திலும் விசாரணைகளுக்கு ஒத்துழைத்து வாக்குமூலம் வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விசாரணைகள் சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரி வசித்து வரும் அசாத் மௌலானா என்பவர் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டவை என்றும் தமக்கு அவருடன் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் விசாரணைகளை வழிநடத்தும் அதிகாரிகள் தொடர்பிலும் தமது கவலையை மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி, விசாரணைகள் நிறைவடையும் வரை தம்மை கைது செய்வதையோ தடுத்து வைப்பதையோ தடுக்கும் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்குமாறும் மேன்முறையீட்டு நீதிமன்ற
நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை ராணுவத்தால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட 1.61 மில்லியன் மதிப்புள்ள 10,000 தங்க பொருட்களின் எடையிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவானிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளது. இந்த 10,000 தங்க பொருட்கள் தற்போது மத்திய வங்கியின் பாதுகாப்பில் உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த 10,000 தங்க பொருட்களின் எடையை அளவிட சுமார் 1 வருடம் சென்றதாகவும் குற்றப்புலனாய்வு துறை நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. இதனிடையே தங்க பொருட்கள் குறித்து நீதிமன்றத்தில் ஒரு விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த தங்க பொருட்களை தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரண அதிகாரி சபைக்கு அனுப்பி நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதிபதி முந்தைய நீதிமன்ற அமர்வில் உத்தரவிட்டிருந்தார். விடுதலை புலிகளின் முகாம்கள், சட்டவிரோத வங்கிகள் மற்றும் பிற கட்டிடங்களில் இருந்து இந்த தங்க பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. தற்போது அவை ராணுவ புலனாய்வு பணியகத்தின் காவலில் உள்ள நிலையில் அவற்றை தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் ஆணையகத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி அறிக்கை கோருமாறு முந்தைய நீதிமன்ற விசாரணையில் உத்தரவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்ற சண்டிலிப்பாய் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ஜுனாவால் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாக்கும் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் கந்தையா ஜெசிதனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அது நீங்கள் அதை சொல்லிடா நாங்கள் எங்களை போய் பாட்டியில் மனக்கிறேன் ஒரு காரணம் ஒரு சின்ன துண்டை கூட கணக்கில் போட நான் வைக்கலாம் நாங்கள் சொல்லிடுறோம் ஒரு துண்டு அனைவரும் இருக்கேன் சொல்லிட்டு நாங்கள் தட்டிகளாம் யோசிக்கணும். நீங்கள் கௌசல்யா நகரத்தில் வாங்க இந்த மாதிரி கல்லாங்களுக்கு வடிவாக வளர்ந்து போடுவோம் வளர்ந்து நாங்கள் ஒப்பி பண்ணிட்டேன். நாங்கள் அப்படி தான் பார்த்து சொல்லுவோம். கௌசல்யா நகரத்தில் ஃப்ரீயாக வளர்ந்து வாங்க அவருக்கு 15,000 போட்டு இந்த இன்றைக்கி 10,000 தான் போட்டு மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூரில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடத்திச் சென்று தாக்கிய சம்பவம் தொடர்பாக மற்றொரு 16 வயது சிறுவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் நேற்று இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக ஏறாவூர் போலீசாரால் உறுதிப்படுத்தியுள்ளனர். முன்னதாக ஏறாவூர் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட சில பகுதிகளில் இளம் வயதினரை கொண்ட குழுக்களுக்கு இடையே நீண்ட காலமாக முரண்பாடுகள் நிலவி வந்துள்ளன. அந்த பின்னணியில் பழிவாங்கும் நோக்கில் வீதியில் தனியாக சென்ற சிறுவன் ஒருவர் கடத்தப்பட்டு மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு தாக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடுமையாக காயமடைந்த சிறுவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பியிருந்தார். இந்த சம்பவத்தின் போது பதிவு செய்யப்பட்ட காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சம்பவத்துடன் தொடர்புடைய 16 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் மேலும் 3 தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தலைமறைவாக உள்ள ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உயர்மட்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணைகள் அடுத்து வரும் வாரங்களில் இடம்பெறவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக நாட்டை விட்டு தப்பியோட அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளன. இந்த நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் கீழ் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்கள் குறித்து தொடர்ந்து கண்காணிப்பதற்காக அரசு புலனாய்வு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து குறித்த நபர்கள் பல்வேறு வழிகளில் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதன் காரணமாக அவர்களை கண்காணிக்குமாறு அரசின் உயர்மட்டம் புலனாய்வு துறைக்கு அறிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களமும் லஞ்ச ஒழிப்பு அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் கடந்த காலங்களில் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் சிலருக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக வெளிநாட்டு பயண தடைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்திருந்தமை குறித்து சமகால
அரசாங்கத்தின் பிரதி அமைச்சருடன் மேற்கொண்ட உரையாடலில் பேசப்பட்ட விடயங்களை மறந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமார பெருமவின் மகனின் இறுதி கிரியைகளின் போது மஹிந்த உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அருகில் சென்ற பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல நெருக்கமாக கலந்துரையாடியுள்ளனர். இது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அரசியல் மட்டத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் அந்த காட்சியை தான் பார்த்ததாகவும் என்ன விடயங்களை தெரிவித்தார் என ஞாபகமில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதேவேளை இது குறித்து பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவிடம் வினவிய போது சமூக வலைதளங்கள் இதனை ஒரு பெரிய விடயமாக பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவிடம் உயிரிழந்த இளைஞனின் திடீர் மரணத்திற்கான காரணத்தை கூறியதாகவும் அதனை தவிர்த்து வேறெந்த அரசியல் விடயங்களையும் பேசவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து தலைமை தாங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராகி வருவதாக தெரிய வந்துள்ளது. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் மற்றும் விவசாயிகள் பிரச்சினை போன்ற முக்கிய பிரச்சினைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் நடைபெற உள்ளது. கொழும்பின் முக்கிய கேந்திர இடமொன்றில் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணி அல்லது பொதுக்கூட்டம் வடிவத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான முதலாவது பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமானவர்கள் உத்தேசித்துள்ளனர். ராஜபக்ஷ தரப்பு சட்ட சிக்கல்களில் சிக்கி பலமான முறையில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் வரை ரணில் தன் அரசியல் மீள்வருகையை ஒத்தி வைத்திருந்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போதைய காலகட்டத்தில் ராஜபக்ஷ தரப்பு சிக்கல்களை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கும் சூழலில் தனது அரசியல் மீள்வருகைக்கு பொருத்தமான காலகட்டமாக தற்போதைய சூழலை ரணில் விக்ரமசிங்க கருத முற்பட்டுள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் ஜூலை மாத இறுதிக்குள் ரணிலில் மீள் அரசியல் பிரவேசம் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளின் தொடக்கம் என்பன நிகழக்கூடும் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.